கைஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்வல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பொறுத்தளவுக்கு புதுசாக இருந்தால் உடனே ஸ்பீட் பண்ணிட்டு வீடியோ சொல்லுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒட்டுமொத்த MCU ஃபேன்ஸும் ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு படம் பார்த்தீங்கன்னா அது வந்து டெட்பூல் அண்ட் உல்வரின் தான். இந்த படம் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அதாவது டெட்பூலாக ப்ளே பண்ணியிருக்க இந்த ஒரு ஆக்டர் வந்து இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இந்த மேட்டரை கட் பண்ணிட்டாரு. அதையும் தாண்டி இந்த ஒரு ரயன் ரெனால்ட்ஸ் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்டரை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 26 அப்போ இன்னும் வந்து எக்ஸாக்டாக ஒரே மாதத்தில் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோவை போட்டிருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி பறக்குது. அந்த கொடியில் அவஞ்சர் சிம்பிள் போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாரோ பெண்ணை வச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. இதை பார்த்தது பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இந்த படத்தில் அவஞ்சர்ஸோட கேமி இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மேட்ரு பேசியிருந்தாங்க. டேரக்டாக பார்த்தீங்கன்னா அவஞ்சர்ஸ் கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் நம்ம டெட்பூல் வந்து அங்கங்கே அவஞ்சர்ஸை கலைக்கிற மாதிரி அவஞ்சர்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் இருக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஆர்டிஜே இருக்கார்ல அவரை வச்சு ஒரு கேமியோ சீன் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஆர்டிஜே வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆர்டிஜே அதுக்கு என்ன சொன்னார், அவர் வருவார் அப்படிங்கிற மேட்டர் சொல்ல. பட் அந்த ஒரு பிளான் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. அதை தாண்டி ரயன் ரெனால்ட்ஸ் இந்த ஒரு கொடியில் எந்த சிம்பிள் இருந்ததோ அதையே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பில் போட்டுக்கிட்டு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவர் அவஞ்சர்ஸ் அப்படிங்கிற இந்த மேட்ரை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் இதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த படத்தில் அவஞ்சர்ஸ் இருப்பாங்க நீங்கள் நம்பி போனீங்கன்னா நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா கலச்சா அப்படின்ட்டு நம்மளே மாற்றி விட்டுருவார். அது தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சைனா ரிலீஸ் ஆக போகுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய மார்வல் படங்கள் இப்போதைக்கு சைனாவில் ரிலீஸ் ஆகாமல் பேன் ஆகிட்டே இருந்தது. பட் இந்த படம் வந்து சைனாவில் ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து நமக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அதனாலேயே மோஸ்ட்லி ஆன்லைனில் நிறைய ஸ்பாயில்ஸ் வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஸ்பாயில்ஸ்லாம் வெயிட் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியாவை ஆஃப் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்வலே ட்ரெய்லருங்கிற பேரில் பல மேட்ரை ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்காங்க. முக்கால்வாசி ட்ரெய்லரை பார்க்குறதே இல்லை. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலர்லாம் போனோன்னா நீங்கள் மார்வலே அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற ஷான் லெவி இருப்பார்ல அவர்கிட்ட டெட்பூல் 4 அப்படிங்கிற இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் நிறைய மேட்டர் மழுப்பி எனக்கு தெரியாத அப்படி முடிச்சிருக்காரு. அவர் எடுப்பாரான்னு தெரியல, எடுத்தால் நல்லா தான் இருக்கும். அதே தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு டெட்பூல் அப்புறமா ஸ்பைடர்மேனை வச்சு ஒரு டீம் மூவி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே வந்து டீம் அப் பண்ணி அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற இந்த கார்ட்டூனில் ஒரு எபிசோடு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பக்கா ஒர்க்காக இருக்கும். மேபி அதே மேட்ரை லைவ் ஆக்ஷனில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தரமாக இருக்கும். மார்வல் பார்த்தீங்கன்னா மார்வல் பாட்காஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பித்து இனிமேல் வந்து எவ்ரி வெனஸ்டே ஒரு பாட்காஸ்ட் போடுவோம் அப்படிங்கிற இந்த மேட்ரை ஸ்டெப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் போன வெனஸ்டே நடந்த இந்த பாட்காஸ்ட்டில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கென்விக்கு வந்திருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேண்டஸ்டிக் ஃபோர் படத்தை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த ஃபேண்டஸ்டிக் ஃபோர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் நடக்கிற கதையாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஆரம்பத்தில் இருந்து பல ரூமர் போயிட்டு இருந்தது. பட் இப்போதே பார்த்தீங்கன்னா அந்த ரூமரை கன்ஃபார்ம் பண்ணாத மாதிரி இருந்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கென்விகி இந்த இடத்துல ஃபேண்டஸ்டிக் ஃபோர் வேறு ஒரு அல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸில் ஒரு 60s நடக்கிற கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதையும் தாண்டி எண்ட் ஆஃப் ஜூலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் லெகசி அப்படிங்கிற இந்த படத்துக்கான ஷூட்டிங் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பட் இப்போனே பார்த்தீங்கன்னா ஃபேண்டஸ்டிக் ஃபோருக்கு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போல. இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா ஒன்றா கிளாஷ் ஆக போகுது. பட் இப்போதே வந்து ஃபேண்டஸ்டிக் ஃபோருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. அடுத்த மாதம் ஆரம்பித்தாங்கன்னா பக்கம் வரக்கூட நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ஃபேண்டஸ்டிக் ஃபோர் படத்தில் காமிக்கில் ஃபேண்டஸ்டிக் ஃபோருக்குன்னு இருக்கிற ஏகப்பட்ட வில்லன்ஸை பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபஸ்ட் ஆக்டில் காட்டுவாங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. இது கேட்குறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு மாண்டேஜ் இது மாதிரி காமிச்சு அந்த மாண்டேஜில் ஃபேண்டஸ்டிக் ஃபோர் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க பல வில்லன்ஸ் கூட சண்டை போடணும்னு சொல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸை வந்து ஜஸ்ட்டு அப்படியே காமிச்சிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்வல் பாட்காஸ்டோட அடுத்த வாரம் வரப்போதில் அதில் வந்து மார்வல் டெலிவிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு பிராண்ட் இருக்குல்ல இந்த பிராண்டோட ஹெட் வருவார் அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அவர் வந்தாருன்னா மார்வலோட நிறையா அப்கமிங் சீரிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பைடர்மேனுக்கு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வரும்போதில் இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பர் மாதம் வரும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நம்ம சார்லி காக்ஸ் வருவார். அதாவது அவர் தான் பார்த்தீங்கன்னா டேர்டெவிலுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அவரோட லைன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2021 ஷீல்ட் சீரிஸ் இருக்குல்ல, அந்த சீரீஸுக்கு ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை அவர் முடிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த சீரீஸ்க்கான வேலை அவங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்தால் அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு இருக்க பாய்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸை பொறுத்துக்கு கண்டிப்பாக பல பேர் பார்த்துருப்பீங்க. இந்த சீரீஸோட கடைசியாக வந்த எபிசோட் 5ல் அப்படியே பார்த்தீங்கன்னா மார்வலில் பச்சையாக கடைச்சி விட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மார்வல் பண்ணுற மாதிரியே ஒரு ஈவெண்ட் நடத்தியிருப்பாங்க. அதில் வந்து மார்வல் ஆக்டர்ஸ்லாம் பேசுகிற அதே லைனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மாற்றி பேசி அப்படியே பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து மார்வலில் கலைச்சிருக்காங்க. பிளாக் பேந்தர் வாக்கண்டா ஃபாரெவரில் நேமோர் அப்படிங்கிற இந்த கேரக்டரை வில்லனாக பார்த்துருப்பீங்க. பட் அந்த கேரக்டரோட மக்கள் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த இடத்துல ஒரு ஹீரோவாக இருந்திருப்பார். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு சோலோ வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. பட் இந்த மூவி எப்போ வரும் அப்படிங்கிற எந்த மேட்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து கேப்டன் அமெரிக்கா 4 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ரீஷூட் வந்து ரொம்ப நாளே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீஷூட்டில் கிரீட் 3 அப்படிங்கிற இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தோட ஃபைட் கோஆர்டினேட்டர் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. கிரீட் 3ல் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இந்த கேப்டன் அமெரிக்கா படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் நல்லா இருந்தால் ரீஷூட்லாம் போனாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இதே ஆளுங்க இதில் ஒர்க் பண்ணுறாங்கிறப்ப கண்டிப்பாக அது பக்கவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்கார்ல, அதாவது இந்த ஒரு சாம் கேப்டன் அமெரிக்கா சொல்கிறேன், இவர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற அவெஞ்சர்ஸ் படங்களில் கண்டிப்பாக ஒரு பெரிய லீடர்ஷிப் ரோல் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம் வந்து கேப்டன் அமெரிக்கா ஓகே அப்படின்னு தோணுது. பட் லீடர்ஷிப்னு சொன்னாங்களே, கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டீவ்ராஜா தான். ஸ்டீவ்ராஜன் டீம் இருந்து அந்த டீமை இவர் லீட் பண்ணாருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு அது கடுப்பாக தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் படத்தில் கேப்டன் கார்ட்டர் கஹோரி அப்படிங்கிற இந்த கேரக்டர் சொல்கிறாங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. கேப்டன் கார்ட்டரை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் ஆஃப் மேனர்ஸில் காமிச்சாங்க. பட் அந்த படத்தில் கேப்டன் கார்ட்டரை அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டாங்க. பட் வாட்டிஃபில் வந்த இந்த கேப்டன் கார்ட்டர் பக்காவாக இருந்திருப்பாங்க. அதே வாட்டிஃபில் தான் கஹோரி அப்படிங்கிற இந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கேரக்டருக்கு காமிக்கே இல்லை, ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களை வாட்டிஃபில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கேரக்டர் வந்து இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் படத்தில் வருவாங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்மாக இருக்குது. இப்படி சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா பெனடிக்ட் கம்பர்பேட்ச், அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா ப்ளே பண்ணுறாருல, அந்த ஆக்டர் வந்து கண்டிப்பாக அவர் அவெஞ்சர்ஸ் 5ல் இருப்பேன், நெக்ஸ்ட் இயரில் நாங்கள் ஷூட்டிங் போயிடுவோம் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து அவெஞ்சர்ஸ் 5 வரமாட்டார். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் தான் அவர் வருவாருன்ட்டு படமெல்லாம் போயிட்டு இருந்தது. பட் இப்போதைக்கு அவர் ஸ்ட்ரைட்டாக அவெஞ்சர்ஸ் 5ல் வருவேன் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஷாங்சி 2 வருமா வராது அப்படின்ட்டு பல ஃபேன்ஸ் கேள்வியோடு இருக்காங்க. இதே சமயத்தில் ஷாங்சி ரோல் ப்ளே பண்ணுற அந்த ஒரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரியில் ஷாங்சியோட பிளாட் லீக் அப்படின்னு போட்டு ஹல்கோ ஷாங்சியும் சண்டை போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் ஃபண்டுக்காக பண்ணியிருக்காரு. பட் இதே பிளாட் ஷாங்சி 2ல் இருந்தால் பக்காவாக இருக்கும். பட் ஷாங்சி 2க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து காமிக்கான் அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் மார்வல் வந்து அவங்களோட சீரீஸ் பற்றி பேசாமல் அவங்களோட அடுத்தடுத்த மூவிஸ் இருக்குல்ல, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட் முடிஞ்சு சில வாரத்துக்கு அப்புறமே டிஸ்னியோட D23 அப்படிங்கிற இந்த ஈவெண்ட் போகும்போது இந்த ஈவெண்ட்டில் அவங்க சீரிஸ் பற்றி பேசிக்கலாம். இப்போதைக்கு காமிக்கானில் ஜஸ்ட்டு வந்து மூவிஸ்க்கான அப்டேட் தரலாம் அப்படிங்கிற அந்த பிளானில் இருக்காங்க. ரொம்ப நாளே பார்த்தீங்கன்னா மூன் நைட் சீசன் 2 எப்போ வரும் அப்படிங்கிற இந்த கேள்வி பல ஃபேன்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூன் நைட் சீசன் 2 வரதான் போகுது. இந்த சீசன் 2வை மிட்நைட் அப்படிங்கிற இந்த படத்துக்கு முன்னாடியே கொடுக்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு மாதிரி லீக் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மூன் நைட் சீசன் 2க்கு செம வெயிட்டிங்கில் இருக்க. மார்வலில் லோகிக்கு அப்புறமா ஒரு தரமான சீரிஸ்னால் அது இந்த மூன் நைட் மட்டும்தான்.
அதுக்கடுத்து காஞ்சா மொண்டாரியோ அப்படிங்கிற இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அப்படிங்கிற இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆகத்தா ஆல் அலாங் அப்படிங்கிற இந்த சீரீஸை மாடல் பண்ணுறாங்களே, இந்த சீரீஸோட ஒரு லாஸ்ட் 3 எபிசோடில் அவங்க டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ வெனஸ்டே பார்த்தீங்கன்னா மேஜிக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆகத்தாவும் அதே மாதிரி தான் இருக்கும். வெனஸ்டே சீரீஸ் பக்கவாக இருந்துச்சு, அதே மாதிரி ஆகத்தாவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு நம்பிக்கையோட போவோம். இந்த வீடியோவில் தான் வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.